என்னுடைய ரிச்சுவல் சேனலில் பார்க்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் லாஸ்ட் டைம் தியானத்தை பற்றி பார்த்தோம். தியானம் எப்படி பண்ணணுன்ட்டு. தியானம் பண்ணும்போது முதல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம அமைதியாக உட்காரணும்னு சொன்னேன். அந்த 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு நிறைய எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கும். நம்ம அதையும் மீறி ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் உங்களால் கஷ்டப்பட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. அந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தாண்டி போயிடும். போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் புருவ மத்தியை உத்து நோக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 நிமிஷம் நோக்குங்க. நோக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சி இப்போ அந்த புருவ மத்தியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த உணர்வுலேயே நீங்கள் மெய் மறந்து அந்த உணர்வுலேயே நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போது தெரிய வரும்போது உங்களுடைய அந்த உள் உணர்வுன்றது உங்களுடைய நெத்தி புருவத்திலிருந்து அப்படியே உங்கள் உச்சி மண்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அந்த நம்ம எல்லாமே சொல்லுவோம்ல, கபாலம்னு சொல்லிட்டு, அந்த கபாலத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும். புரியுதுங்களா? அப்போது அந்த மாற்றம் நடக்கும்போது அந்த கபாலத்தில் என்ன நடக்குது, என்ன உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு நீங்கள் அந்த தியானத்தில் உட்காந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் எந்த வேலையாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்ணை மூடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு தியானத்தை பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா நான் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், அந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் புருவ மத்தியில் இருக்கிற அந்த உணர்வு இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த இயக்கத்தை நீங்கள் கவனிக்கணும். புரியுதுங்களா? அதை நீங்கள் கவனிக்க தான் உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் தியானம்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போது தியானம் பண்ணி நம்ம என்ன அடையணும்? கடவுளை அடையணும். அப்போது அந்த கடவுள்னா யார்? நம்ம கடவுள்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம், பரம்பொருள் சொல்கிறோம், பரமபிதா சொல்கிறோம். சரிங்களா? எல்லாம் வல்ல இறைவான்னு சொல்கிறோம். எல்லாமே ஒரே இறைவன் தான். அந்த இறைவன் ஜோதி வடிவாக இருக்கார். புரியுதுங்களா? அந்த ஜோதி வடிவாக இருக்கிற கடவுளை தான் நம்ம கும்பிட்றோம். நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் அங்கே மாஸ் நடக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி செஞ்சாலும் விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். அப்போது கடவுள் எந்த வடிவாக இருக்கார்? ஒரு பெரிய ஒரு ஜோதி வடிவாக இருக்கார். புரியுதுங்களா? அந்த ஜோதி தான் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வாக எரியும். அது எரியும் போது நீங்கள் அதை நல்லா உற்று நோக்கணும். உற்று நோக்க அப்போது நீங்கள் இறைவன்கிட்ட போவீங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நம்ம இறைவன்கிட்ட போகும்போது நம்மளுக்கு நிறைய இடையூறுகள், இன்னல்கள் வரும். அதெல்லாம் மீறி நான் இறைவனை அடையணும், நான் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக நம்ம வந்து இறைவனை பார்க்க முடியும். புரியுதுங்களா? இறைவனுன்றது ஒன்று தான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு பாரிஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கங்க. நம்ம 4 வழியாகவும் பாரிஸ்க்கு போகலாம். மவுண்ட் ரோடு வழியாக போகலாம், அடையார் வழியாக போகலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பூந்தமல்லியிலேருந்து வரலாம். ஆனால் நம்ம வரக்கூடிய இடம் பாரிஸ். அதே போல் தான் கடவுள்ன்றவர் ஒருத்தர். அவர் ஜோதி வடிவாக இருக்கார். அவரை அடையக்கூடிய வழிகள் தான் வந்து இந்துவாகவும் கிறிஸ்டினாகவும் முஸ்லீமாகவும் அந்த பாதை இருக்குது. அந்த பாதை வந்து போய் சேர்ற இடம் வந்து ஒரே இடம்தான். அந்த ஒரே இடம் கடவுள். அவர் வந்து ஜோதி வடிவாக இருக்கார். புரியுதுங்களா? அந்த ஜோதியை நீங்கள் வந்து நல்லா நீங்கள் உள் வாங்க வாங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் யார் அப்படின்னு உணர்வீங்க. இப்போ இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து நானாக உணர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும். ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? வாழ்க வளமுடன்.